மை டியர் டூட்ஸ். பொதுவாவே காமெடி ஆக்டர்ஸ்னா நம்ம மைண்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒருத்தர் காமனா வராருன்னா அது ஒரே ஒரு ஆள் தான், which is none other than நம்மளோட ரோவன் அட்கின்சன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா சின்ன வயசுல மிஸ்டர் பீனா வந்து நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சாரு. இப்போ உங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு கேள்வி, நம்ம மிஸ்டர் பீன் இருக்காருல்ல, அவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு இமேஜினேஷனுக்கு பதிலா தான் இன்னைக்கான படம் இருக்க போது. ஒன்லைன் என்னன்னா, இங்கிலாந்துல இருக்க எல்லா சிஸ்டமையுமே யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிடுறாங்க. இந்த வேலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அனுப்பலான்னு பார்க்கும்போது அங்கதான் இன்னொரு பிரச்சனை. அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட சீக்ரெட் ஏஜென்ட்ஸோட டேட்டாஸுமே இருக்கு. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுடைய சிஸ்டமையும் சேர்த்து தான் ஹேக் பண்ணிருக்காங்க. அதனால யாரையுமே அனுப்ப முடியாம இருக்கும்போது அப்ப இவங்க ஒரு ஐடியாவை பண்றாங்க. ரிட்டையர் ஆன பழைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸை இந்த மிஷனுக்காக கூப்பிடுறாங்க. அப்படி வர்றவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ ஏஜென்ட் ஜானி இங்கிலீஷ். இதுக்கப்புறம் வந்து அவர் அடிக்கிற கூத்தென்ன, கடைசியா இந்த மிஷனை முடிச்சு எல்லாரையும் காப்பாத்தினாரா இல்லையா? இது எல்லாத்தையுமே 2018ல ரிலீஸ் ஆன ஜானி இங்கிலீஷ் ஸ்ட்ரைக் அகைன்ங்கிற இந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், Facebook இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. எப்ப நம்மள அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சீக்ரெட் ஏஜென்சில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியவர் டெம்பிள் ரன் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க சிஸ்டம் யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, ஹலோ, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி சொல்லும் போது கட்டோன்னா இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் அங்க வந்திருக்காங்க. சுத்தி இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் பதறிக்கிட்டு இருக்கும் போது என்னன்னா கவர்மெண்ட்டுடைய சிஸ்டம் யாரோ ஒருத்தங்க ஹேக் பண்ணிட்டாங்க. இனி என்ன நடக்கும்னே தெரியாது. யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம். நினைச்சா டிராபிக்கை நிறுத்தலாம், மாத்தலாம், வேற நாட்டுக்கு டேட்டாஸ் எல்லாம் லீக் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இது எல்லாத்தையுமே அந்த ஏஜென்சியோட ஹெட் PM கிட்ட சொல்லும் போது இந்த மிஷனை உடனே முடிச்சாகணும். இந்த வேலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க. உங்க ஏஜென்சிலேயே பெஸ்ட் ஏஜென்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு PM சொல்ல, அங்க தான் மேடம் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த ஹேக்கர் ஃபர்ஸ்ட் ஹேக் பண்ணதே எங்களோட சிஸ்டம் தான். சோ ஏஜென்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட போயிடுச்சு. இந்த மிஷனுக்காக யார் அனுப்புனாலும் அவனுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும் அப்படின்னும் போது இப்ப என்ன பண்றதுன்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த PM என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரிட்டையர் ஆன ஏஜென்ட்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுங்க. திறமசாலியா இருக்கணும். நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தானே யோசிக்கிறவனா இருக்கணும். எங்க இருக்கா நமக்கான ஏஜென்ட் அப்படின்னு இவங்க கேட்க கட் பண்ணி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப வாக்கி டாக்கில பாய்ஸ் எதுல தான் போயிட்டு இருக்கான், எல்லாரும் சீக்கிரட்டா அவனை புடிச்சாகணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரே ஒரு ஏஜென்ட் மட்டும் குழிக்குள்ள விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு வழக்கம் போல சொதப்பிட்ட அப்படின்னு டார்ச் லைட் அடிக்க இப்ப அவர் மாஸ்க் கழட்டும் போது தான் தெரியுது அது ஒண்ணு ஏஜென்ட் இல்ல, சாதாரண ஸ்கூல் பையன். சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஸ்கூல் பசங்க தான். என்னன்னா நம்ம ஹீரோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு போர்டிங் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பசங்களா இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பீங்க அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டே அவர் குழிக்குள்ள விழுந்துடுறாரு. இப்ப பசங்க எல்லாம் எட்டி பார்க்கும்போது இப்படி எல்லாம் விழக்கூடாதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், புரியுதா? சரி, ஓகே, ஹாஸ்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நாள் ஸ்கூல்ல புதுசா வந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் பிரின்சிபல், எங்க ஸ்கூல்ல பசங்க எல்லாருமே கண்ணும் கருத்துமா பாத்துப்போம், பசங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி தருவோம் பாத்துக்கங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிச்சா எப்படி செவரு ஏறி குதிக்கிறது, எப்படி பாம்பை டிஃப்யூஸ் பண்றது, எப்படி சண்டை போடுறது, எப்படி மத்தவங்கள பார்வையாலேயே உஷார் பண்றது, இந்த மாதிரி பல வித்தைகளை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு. அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ஏஜென்சிக்கு போறாரு. அங்க உள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. கட் பண்ணி அங்க ஹெட்டோட ரூம்ல காமிச்சா என்ன மொத்தமா 4 பேர் தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஏன் சார், பாதி பேர் வீல் சேர்ல இருக்காங்க, மீதி பேர் செத்து போயிட்டாங்க சார், இவங்க இருக்கதே பெருசு அப்படின்னும் போது சரி ரைட் வாங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் கிளம்ப அந்த சைடு இந்த வயசான பீசுங்கள்ல ஒருத்தன், இங்க பாத்தீங்களா இந்த பெண் மூடிய மட்டும் 5 செகண்ட்ல க்ளோஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, டமால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தூக்கி போட இப்ப ஹீரோ சைன் போடுறதுக்காக அந்த பெண்ணை ஓபன் பண்ணலான்னு பார்க்கும்போது வரமாட்டேங்குது. இழுத்துறான்னு சொல்லிட்டு இழுத்தா மூடி மட்டும் பறந்து போய் ஒரு டீ கப் குள்ள விழுந்துருது. அதை அந்த சைடு உள்ள யாருமே பார்க்கல. அவங்க பட்டுக்கு டீ எடுத்து குடிக்கலான்னு பார்க்கும்போது இருங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து கரெக்டா அந்த கப்பை மட்டும் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. ஐயோ, அதுக்குள்ள எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டீக்குள்ள கையை விட்டு மூடி எடுக்கும் போது சூடு தாங்க முடியாம மூடிய ரூம்குள்ள போட்டுறாரு. இப்ப டம்முன்னு வெடிக்க என்ன வெடிச்சிருச்சு, நல்ல வேலைப்பா நம்ம ரூம்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்தையே ஹெட் அந்த இடத்துக்கு வராரு. நீங்க தான் ரிட்டையர் ஆன ஏஜென்ட்ஸ்ல ஒருத்தரா, மீதி ஆக்கள்லாம் எங்க உள்ள இருக்காங்களான்னு கேட்கும் போது இருந்தாங்க, ஆனா இப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கதவை திறந்து பார்த்தா அத்தனை பீஸும் காலி. வேற வழியே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். சோ அவர்கிட்ட இந்த மிஷனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட்ட போய் மீட் பண்றாரு. ஜானி சார், எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை இப்படி பார்த்து, பட்டைய கிளப்புறோம் அப்படின்னு போது இப்ப இவங்க 3 பேரும் கேஜெட்டுக்காக போறாங்க. அங்க போயிட்டு கன்னை கேட்கும் போது இந்த கன்னை பத்தி சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க, இதை யூஸ் பண்ணி புல்லட்டை சுட முடியும், எதிரில இருக்கவங்களை கொல்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போது கன்னை வேற எதுக்குடா யூஸ் பண்ணுவானுங்க, ஐயா இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படா ஏஜென்சி நடத்துறீங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து கராஜுக்கு போயிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு வண்டிக்குள்ள ஏறும்போது அங்க ஹெட் இங்க
ஏகப்பட்ட எலக்ட்ரிக் கார் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கங்க, பெட்ரோல் வண்டி, மைலேஜ் கம்மி, என்னது இது அப்படின்னு சொல்ல அந்த வண்டியை ஏற்கனவே ஹேக் பண்ணிருப்பாங்க. கோல்டு இஸ் கோல்டன் சும்மாவா சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப போற வழியில அசிஸ்டன்ட் வேற, சார் இங்க பாத்தீங்களா, செகப்ப போட்டா தூக்கம் வரும், பச்சைய போட்டா எனர்ஜி வரும், வாயில போட்டா தலையை செதறடிக்கிற கேண்டி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கும் போது, வந்த வேலையை பாப்போம்டா, ஃபர்ஸ்ட் எங்க போறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபேமஸான ஹோட்டலுடைய வைஃபை யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. சோ அந்த ஹோட்டலுக்கு போனா நமக்கு ஏதாவது தெரிய வரலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க உள்ள போயிட்டு அசிஸ்டன்ட் எல்லா டீடைல்ஸுமே எடுத்துட்டு வரான். சார் நல்லா செக் பண்ணிட்டேன், ஹேக்கிங் நடந்தப்ப இந்த ஹோட்டல்ல இருந்தவங்கள ஒரே ஒருத்த மேல தான் சந்தேகம் இருக்கு, எக்ஸ் மிலிட்டரி, ஆர்மில இருக்கும்போது தப்பு பண்ணான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க, தாங்க அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சாப்பிட போறான் பாருங்க, அவன் போன் எடுத்தா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, நம்ம கிட்ட போறதே அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற சர்வருங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பக்கத்துல போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவனோட போன் எடுக்கலான்னு பார்க்கும்போது அவனு பார்த்து பக்கத்து டேபிள்ல ஒருத்தன் என்னடானா தண்ணி ஊத்த சொல்றான், அவனாவது பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு நண்டு உரிக்கணுமா, விட்டா ஊட்டி விட சொல்லுவானுங்க போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அதை அமைக்கி விட்டுட்டு இருக்கும் போது கண்ணுல வேற தெரிஞ்சிருது, அம்மா எரியுதேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அங்க வேலை பார்க்குற இன்னொருத்தர் வந்துட்டு, என்னப்பா வேலைக்கு புதுசா, அவங்க முன்னாடி வச்சு பிரான் ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்குடா உள்ளுக்குள்ள கிச்சன் ஒன்னு வச்சிருக்கீங்க, சமைச்சு கொண்டு வர வேண்டியதுடா, சரி வேற வழி இல்ல இல்லாட்டி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல ஒரு சர்வரை பார்த்துட்டு அதே மாதிரி நெருப்பு வச்சு ஷோ காமிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, பேசாம ஏஜென்ட் ஆனதுக்கு பதிலா செப்பா இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்ததுல மொத்த பிரான்ஸும் தரையில விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோ நெருப்புல தண்ணியை ஊத்தி அதெல்லாம் கால்ல போட்டு மிதிச்சு அதையே பிளேட்ல எடுத்து அங்க சர்வ் பண்றாரு. கால் மிதி இறால் சூப்பரா இருக்கும் சார், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சைடு அசிஸ்டன்ட் இந்த கேப்ல அந்த போனை தூக்கிட்டாரு. சூப்பர்ரா, ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பின்னாடியே போகும்போது போற வழியில தெரியாம ஒரு சரக்கு பாட்டில தட்டி விட்டுறாரு. பக்கத்துல ஹீரோ போட்ட நெருப்பு வேற கீழே இருக்கு. இது தெரியாம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அங்க போய் போனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பெருசா எதுவும் இல்ல. சோ அந்த எச் மிலிட்டரி மேல தப்பு இல்ல போல இருக்கு. என்னடா அது வேஸ்டா போச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, சார் வேஸ்டா போல, கண்டுபிடிச்சிட்டேன், இங்க பாருங்க, ஹேக்கிங் நடந்த அன்னைக்கு இவன் மொட்டை மாடியில செல்ஃபி எடுத்திருக்கான், பக்கத்துலயே ஒரு பெரிய கப்பல் நிக்குது பாருங்க, ஒருவேளை அந்த கப்பல்ல இருந்தே இந்த ஹோட்டலோட வைஃபை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னும் போது, அப்ப அடுத்து நம்ம தேடி போக வேண்டியது அந்த கப்பல் தான் கரெக்டானு கேட்கும் போது, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அந்த சமயத்துல பின்னாடி ஏதோ எரியற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க, என்னடா ஃபயர் ஷோ எதுவும் நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, சரி நமக்கு எதுக்கு, வா அந்த கப்பலை தேடி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி பிஎம்மோட ஆபீஸ்ல காமிச்சா அங்க ஒரு பிரசன்டேஷன் வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன் வால்டான்னு ஒருத்தன், சின்ன வயசுலயே ஏஐ டேட்டாஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு அது எங்கேயோ போய் நிக்குது. அவன் ஒரு பிரசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்க, அதை தான் பிஎம் பார்த்துட்டு இருக்காங்க. பையன் செம்மையா இருக்கானே அப்படின்ற மாதிரி பிஎம் சொல்லும் போது, என்ன மேடம் ஒண்ணும் இல்ல, இவன் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, எனக்கு இவன் கூட தனியா பேசணும்னு பிஎம் சொல்றாங்க. அந்த சைடு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கப்பலையே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மேக்னெட்டிக் ஷூஸ் எல்லாம் போட்டு யாருக்கும் தெரியாம அந்த கப்பல் மேல ஏறினதுக்கு அப்புறம் ஒருத்தர் கண்ணிலேயே மாட்டலடா, வாடா அப்படியே தவழ்ந்துட்டே உள்ள போயிடுவோம், எவன்டா லைட்டா போட்டது அப்படின்ற மாதிரி யோசிச்சே இப்ப மேல பார்க்கும்போது மேல ஒரு பொண்ணு நிறைய அடியாள் கூட நின்னுட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு ஒஃபீலியா. அவங்க ஹீரோவை பார்த்துட்டு, என்னப்பா எதையோ தேடி வந்திருக்கீங்க போல இருக்கு, மேல வாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம், கால் வலிக்குது, நீங்க வேணா கீழே வாங்கல ஒன்னா பேசுவோம் அப்படின்னு போது கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட்டையும் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. என்ன பாஸ் சிங்கத்தை இப்படி அடைச்சு வச்சுட்டானுங்க அப்படின்னு போது, அட ஏன்டா கவலைப்படுற, இந்த பாத்தியா மைக்ரோ பாம், சின்ன வெடி போட்டாலே போதும் லாக் உடஞ்சிரும், இப்ப பார் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ண மொத்த டோரும் வெடிச்சிருது. தலைவா காது வலிக்கு தலைவா, அட வாப்பா பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் நைஸா யாருக்கும் தெரியாம கப்பல் கீழே போறாங்க. அங்க ஏகப்பட்ட சர்வர், அந்த கப்பல் முழுக்க சர்வர் தான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவா இந்த இடம் தான்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஏன்னா பாம்பு வெடிச்சதுல காது கேட்கல தலைவனுக்கு. அந்த சைடு அசிஸ்டன்ட், யோ கிறுக்கு பையல கத்தாதையா, எனக்கு காது கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்கேன் நான் சொன்னேன், காது கேட்கலனால இது மட்டும் எப்படி புரியுது உனக்கு. ஹீரோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் அங்க வைக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடும் போது அசிஸ்டன்ட் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இப்ப ஹீரோ குதிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி அந்த ஒஃபிலியாங்கிற பொண்ணு வந்துடுறாங்க. கையில கன் எடுத்துட்டு நிக்கும் போது, நீ நினைச்சிருந்தா முதலே என்ன கொண்டிருக்கலாம், ஆனா ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்க, சோ நீ இப்ப என்னை கொல்ல மாட்ட கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணும் கன் இறக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே விழுறாரு. டம்முன்னு ஒரு சவுண்ட். இப்ப அந்த பொண்ணு எட்டி பார்த்தா தலைவன் தண்ணியில விழுகிறதுக்கு பதிலா கப்பல்ல தான் விழுந்திருக்கான். என்னப்பா அதுக்குள்ள மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மேல உள்ள பொண்ணு கேட்க, அட போமா நக்கல் பண்றியா, சரி அப்புறம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இப்ப ஆபீஸ்ல பிஎம் டென்ஷனா நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஹேக்கர்ஸ் டிராபிக் சிஸ்டம்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால ஃபுல் டிராபிக், அந்த சைடு டேட்டா லீக், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை.
அந்த ஜானி இங்கிலீஷ் என்னடா பண்றான் அப்படின்னு பிஎம் கேட்கும்போது அவனுங்க கன் மாறி மேடம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி அதை விடுங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், அந்த ஜேசன் பையன் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னும் போது உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு பிஎம் சொல்ல கொஞ்ச நேரத்திலே அந்த கம்பெனியோட ஓனர் அந்த இடத்துக்கு வராரு. ஹலோ மேடம், எதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப பாருங்க என் சாஃப்ட்வேரோட பவரை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட சிஸ்டம்குள்ள போக ட்ரை பண்றான். என்ன மேடம், யாரோ ஒருத்தங்க ஹேக் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே நம்ம சொல்லாமையே ஹேக் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பிஎம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஈஸியா சிஸ்டம்குள்ள போற மாதிரி வச்சிருக்கீங்க, நானே நினைச்சாலும் ஈஸியா ஹேக் பண்ணலாம் போல இருக்கு. சரி கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல அந்த டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணிடுறான். இப்பதான் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகுது, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், இது வெறும் டெம்பரவரி சொல்யூஷன் தான். இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் மேடம். உலகத்துல இருக்க எல்லா கவர்மெண்ட் கிட்டயுமே பேசலாம்னு இருக்கேன். என் சாஃப்ட்வேர் ரொம்ப பவர்ஃபுல்லானது, எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிள். உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே என் சர்வர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியும், என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க பிஎம் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யோசிச்சே சொல்லுங்க, ஓகேவா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட்டையும் காமிச்சா ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு அந்த கப்பலை வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அசிஸ்டன்ட் சார் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வந்துட்டான்னு கேட்கும்போது, டேய் கார் செலக்ட் பண்ணது யாரு, நம்ம வண்டிக்கெல்லாம் மைலேஜ் ரொம்ப அதிகம், நீ அமைதியா உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அசிஸ்டன்ட், ரொம்ப சாரி சார், என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட முடியல, என் ஒய்ஃப் நம்ம கவர்மெண்டோட நியூக்ளியர் வெப்பன் சீஃப் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ எப்படி ஒன்ன கல்யாணம் பண்ணானும் போது, என்ன சார் நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ, சும்மாடா இதுக்கெல்லாம கோச்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நேத்து அந்த கப்பல்ல ஒஃபிலியான ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அவங்க கப்பல்ல இருந்து இறங்கி வந்து ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ எலக்ட்ரிக் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே வண்டி போக முடியாம நிக்க போது லிஃப்ட் தர்ற சாக்குல அவ கூட பேசுவோம், இதுதான் பிளான் அப்படின்னு போது கொஞ்ச நேரத்திலேயே வண்டி டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்டு நிக்க ஆரம்பிக்குது. ஆனா நிக்கிறது அவங்களோட வண்டி இல்ல, நம்ம ஹீரோவோட வண்டி. என்னடா பெட்ரோல் இல்லையா, பெட்ரோல் போட்டு வைக்க மாட்டேன், அறிவே இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நான் போடுறேன்னு தானே சொன்னேன், நீ தானே வேணான்னு பக்கத்துல அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த ஒஃபிலியா பொண்ணு கார் எடுத்துட்டு பக்கத்துல வராங்க. வண்டி ஸ்டாப் ஆகி நிக்கிற மாதிரி தெரியுது. நேத்து உட்காந்து பேசலாம்னு சொன்னியே, இன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டலுக்கு வா, ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போக, இப்ப நம்ம ஹீரோ பெட்ரோல் இல்லாம நம்ம வண்டி நிக்கும் போது அவ வந்து நம்ம கிட்ட பேசுவான்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உன்னை பெட்ரோல் போட வேணாம்னு சொன்னேன், எப்படி அப்படின்னும் போது நம்புற மாதிரி இல்லையே. சரி நம்புறேன், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, நைட் அந்த ஹோட்டல்ல சொன்ன மாதிரியே ஒஃபிலியா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாவம் அசிஸ்டன்ட் பெட்ரோல் இல்லாததுனால காரை ஃபுல்லா வந்தா தள்ளிட்டு வரான். இப்ப ரெண்டு பேரும் ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ, நான் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன், நீ போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்களும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பேசினதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி ஓகே தூக்கம் வருது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கணத்துல ஒரு கிஸ்ஸ போட்டு போகும்போது, அட இவ்வளவு போய் சந்தேகப்பட்டோமே, நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. என்ன சார் ஆச்சுன்ற மாதிரி கேட்க, இவளுக்கும் அந்த ஹேக்கருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நல்ல பொண்ணுடா அவ அப்படின்னும் போது, நல்ல பொண்ணு இவ, அட ஏன் சார் ரூம்ல மொத்தமா 3 பாஸ்போர்ட் ஏகப்பட்ட வெடிகுண்டு வேற வச்சிருக்கா, இவன் நல்ல பொண்ணா, இவளாதான் சார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, 3 பாஸ்போர்ட்டா, ஒருவேளை இவ வேற நாட்டுக்காக வேலை பார்க்குற ஒரு நல்ல ஏஜென்ட்டா கூட இருக்கலாம்ல, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அட போயாயோ லூசே, எதுக்கு அவளோட கான்டாக்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன், செக் பண்ணி ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும் போது அங்க மேல ஒஃபிலியா போன்ல அந்த ஜானி இங்கிலீஷ் இதே ஹோட்டல்ல தான் இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க போன்ல பேசுறவன் ஹீரோவை போட்டு தள்ள சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. அசிஸ்டன்ட் சொன்னதுதான் சரி, ஹேக்கருக்காக தான் இவ வேலை பார்த்துட்டு இருக்கா, ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோ இவள நல்லவன் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது தலைவனுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல, தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ போடலான்னு பாக்குறாரு. ரெட்டா கிரீனா பச்சை தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மாத்திரையை போடும்போது அங்க வெளியில ஒஃபிலியா கன் எடுத்துட்டு ஹீரோவை கொல்லலான்னு ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள போலான்னு பாக்கும்போது பாட்டுன்னு கதவை திறந்துட்டு ஹீரோ வெளியே வராரு. அங்க ஒஃபிலியா தலையில அடிபட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஆளு தூக்க மாத்திரையை போடுறேன்னு சொல்லி டர்போ எனர்ஜி மாத்திரையை போட்டாரு போல இருக்கு. இப்ப பப்புக்கு போயிட்டு சரியான டான்ஸ், அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஒஃபிலியா எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம், அடா பாவி டான்ஸ் ஆடுற, உன்னை டான்ஸோடய வச்சு முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து கழுத்துல வயரை போட்டு கொல்லலான்னு பாக்கும்போது நம்ம ஹீரோவா புடிச்சு போடுறாரு ஒரு ஸ்மாக். அங்கேயே திரும்ப மயங்கிடுறாங்க. நம்ம ஆளு கண்டுக்கலையே, வச்சு ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில நம்ம அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வேகமா ஓடி வரும்போது அங்க பப்ல ஹீரோ மட்டும் தான் தனியா ஆடிட்டு இருக்காரு. டிஜே கூட தூங்கிட்டான். சார் நான் தான் சொன்னேன்ல, ஜாசன் வால்டோன்னு ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் இருக்கான்ல, அவனுக்காக தான் சார் இந்த ஒஃபிலியா பொண்ணு வேலை பாக்குறா, அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஹீரோ, பரவாயில்ல நம்ம தப்பு தப்பா கண்டுபிடிச்சது இந்த பையன் நோட் பண்ணல, சரி ஓகேடா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. பயங்கர ஸ்பீடா போகுது காரு.
ஏன்னா தலைவன் போட்டிருக்க மாத்திரம் அந்த மாதிரி. பயமா இருக்கு சார், என்ன சார் இப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பயருக்கு ஃபியர் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப வேகமா அவன ஆபீஸ் கூட்டிட்டு போறாரு. அங்க இப்ப ஹெட் கிட்ட போயிட்டு அந்த ஜேசன் வால்டோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும் போது அவரால நம்ப முடியல. சரி என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கான்டாக்ட் மட்டும் தான் ஒரே எவிடன்ஸ், இதை வச்சு எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், எவிடன்ஸ் இல்லாம எப்படிரா, உங்களை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல, ஜேசன் வால்டோவோட வீட்டுக்குள்ள போய் உங்களால எவிடன்ஸ் எடுக்க முடியுதான்னு பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எவிடன்ஸ் கொண்டு வாங்க ஜானி இங்கிலீஷ், ஏன்னா பிஎம் அவன் கூட கான்ட்ராக்ட் கூட போறாங்க, அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது, போங்க போங்க குயிக் குயிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் அங்க இருந்து கிளம்பும் போது இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அந்த ஜேசனோட வீட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்காங்க. உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரையுமே ஹீரோ மட்டும் தனியாளா போயிட்டு சைலண்டா காலி பண்ணி நைஸா உள்ள போயிட்டு இருக்கும் போது முன்னாடி அஃபிலியா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இப்ப அவங்க கன்ன பக்கத்துல வச்சு, நான் ஒரு டபுள் ஏஜென்ட்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, நான் ரஷ்யன் கவர்மெண்ட்காக வேலை பார்க்கறதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது, ஓ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சது உண்மையிலேயே சரிதானா, சமாளிப்போம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உன்னைய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஒஃபிலியா பொண்ணை கூட்டிட்டு ஹீரோ உள்ள போறாரு. அங்க அந்த ஜேசன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, சீக்கிரமா கவர்மெண்ட் அவனை கூப்பிடணுங்கிறதுக்காக திரும்ப இன்னொரு பிரச்சனையை பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ ஒஃபிலியாவோட போனை வாங்கி இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அந்த சமயத்துல ஒஃபிலியாக்கு ஒரு கால் வந்து ரிங்டோன் சவுண்ட் கேட்க, இதை பார்த்துட்டு வால்டா திரும்பும் போது, அட பாவி சொதப்பிட்டியடா, சரி வேற வழி இல்ல என் கூட கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிலியா தலையில கன்ன வச்சு உள்ள வரலான்னு பார்த்தா, கையும் களவுமா புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டிட்டு போகும்போது, யார் இந்த கிழவன், இரு ஃபேஸ் ரெகக்னிஷன் போடுவோம், ஜானி இங்கிலீஷ் தனியா வந்து மாட்டிக்கிட்டே ராஜா அப்படின்னும் போது, நான் ஒன்னும் தனியா வரலடா, வெளியில என் அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் முயல் இல்லடா புயல் அப்படின்னு சொல்ல, எது என் நாய்ங்களுக்கு பயந்து கார்டன்ல ஓடிட்டு இருக்கானே அவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை சிசிடிவில பார்த்து எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒஃபிலியாவோட போன் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. ஜேசனோட ஆட்கள் அத்தனை பேருக்கும் டிமிக்கி கொடுத்து வெளியில போற ஒரு காரை ஹைஜாக் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப ஆபீஸ்ல இறங்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட், கார்ல இருந்து இறங்கும் போது போனை மாத்தி எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப வேகமா பிஎம் ஆபீஸ்க்குள்ள போக அசிஸ்டன்ட்டும் அந்த நாய்ங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். ஹலோ மேடம், மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, எவிடன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லாட்டி மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு போது, எவிடன்ஸ் இல்லாம வருவோமா, உண்மை உங்கள் பார்வைக்கு முன் இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிவில போனை கனெக்ட் பண்ணி பிளே பண்ணும்போது, கார் ஓட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு ஆண்டி, அவங்களோட வீடியோவா ஓடிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு பிஎம் டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் அது விளையாட்ட தெரியுது இல்ல அப்படின்னு போது, இல்ல மேடம் அவன் உண்மையிலே கெட்டவன், இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு போது, அவன் பண்ண பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஹோட்டல்ல நெருப்பு பத்திக்கிச்சாமே, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு போது, என்ன நேர்ல பார்த்த மாதிரியே கரெக்டா கேக்குறாங்க, சமாளிப்போம், யாரு மேடம் அப்படின்னு ஹீரோ தெரியாத மாதிரியே கேட்கும் போது, ஏன்டா லூசு பயல, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா, பிஎம்ஆ இருக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, உன்னை நம்பி ஒரு மிஷனை கொடுத்தோம் பாரு, எங்களை தான் செருப்பு கழட்டி அடிக்கணும், இங்க பாடுறா ஹெட், மரியாதையா அவனை வெளியே தோர்த்து, அந்த ஜேசன் வால்டோ கூட நாங்க டீல் வைக்க தான் போறோம், அவனால மட்டும் தான் நம்ம நாட்டை ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும், இவங்க எல்லாத்தையும் வெளிய அனுப்பு, இன்னொரு தடவை இந்த சைடு வந்தானுங்க டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லா திட்டையும் வாங்கிட்டு முத்து படத்துல வர்ற ரஜினி மாதிரி பொறுமையா நடந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. கார்ல போலான்னு பார்த்தா காரும் ஸ்டார்ட் ஆகல, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும் போது, கார் இருக்கு சார் எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க, வேணாம் சார் நான் நடக்க பழகிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, சார் ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா, இந்த நாடு ஆபத்துக்கு போகுதுன்னு தெரிஞ்சே விட்டுட்டு போக போறீங்களா, நீங்க நினைச்சா நம்ம நாட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு போது, அவங்க மீட்டிங் எங்க வச்சிருக்காங்க அது பக்கத்துல கூட நம்மளால போக முடியாதுரா, எப்படிரா போறது அப்படின்னு போது, ஐயோ சார் நான் என் ஒய்ஃபை பத்தி சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு சப்மெரின்குள்ள இருக்காங்க. அந்த இடத்துடைய ஹெட் தான் நம்ம அசிஸ்டன்டோட ஒய்ஃப். அவங்க இவங்களை கூட்டிட்டு போகும்போது இப்ப அந்த சப்மெரின் ஒரு கோட்டைக்கு பக்கத்துல வந்து நிக்குது. ரொம்ப நன்றி மேடம், இந்த ஹெல்ப்பை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், என் புருஷன் உங்களை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு, ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உள்ள மிஷனுக்காக போறீங்கல்ல எந்த ஒரு செல்போன் சிக்னல்ஸையும் அனுப்பிடாதீங்க, ஏன்னா எங்க சப்மெரின்ல இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு, போன் சிக்னல்கே ஆக்டிவேட் ஆயிடும், சோ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கேட்டுக்கிறாங்க. இப்ப நைஸா அந்த கோட்டைக்குள்ள போக, எப்படா பில்டிங் மேல ஏற போறாருன்னு பார்த்தா, தலைவன் கிட்ட ஒரு பழைய டெக்னாலஜி இருக்கு, பிளாக் பேந்தர் மாதிரி கை ஃபுல்லா பவர்ஃபுல்லான நெயில்ஸ் வர்றது, அதை அசிஸ்டன்ட் ஆன் பண்ண இப்ப ஹீரோ அந்த பில்டிங்கை ஏறி போயிட்டு இருக்காரு. அங்க கோட்டைக்குள்ள ஒஃபிலியாவும் ஜேசனும் பேசிட்டு இருக்கும் போது, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒஃபிலியா அவன் குடிக்க இருந்த ட்ரிங்க்ல விஷத்தை கலந்துடுறாங்க. அதை அவன் கிட்ட கொடுக்கும் போது அவனும் ஃபுல்லா குடிச்சிடுறான். இத பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருக்க, அந்த சமயத்துல நீ ரஷ்யன்னும் எனக்கு தெரியும், நீ யாருக்காக வேலை பாக்குறன்னு தெரியும், நீ விஷத்தை கலந்ததும் தெரியும், ஏற்கனவே அதுக்கான மருந்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே உங்க உஷாரா கையில கன் எடுக்கிறாங்க. மேடம் இவ்வளவு விஷயம் சொல்றேன், அந்த கன்ல இருந்து நான் புல்லட் எடுத்துக்க மாட்டேனா அப்படின்னு போது செக் பண்ணி பார்த்தா புல்லட் இல்ல. இப்ப ஜேசன் கையில கன் எடுத்து ஒஃபிலியாவை கொல்லலான்னு பார்க்கும்போது, அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஏறிக்கிட்டு இருந்தாருல கீழ இருந்து, அவர் அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேசனும்
அவனும் வேற வழி இல்லாம கையை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் நாட்டுக்குள்ள வந்து அப்படி டைலாக்கா பேசிக்கிட்டே முன்னாடி வந்துட்டு இருக்கும் போது அங்க பின்னாடி அது ரப்பர் பேண்ட் மாதிரி பெருசா இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா தலைவனுக்கு தெரியவே இல்ல. ஏன்னா உடம்புலதான் சூட்டு போட்டிருக்காரு. அவ்வளவு பவர். கீழே அசிஸ்டன்ட் ஹீரோ உள்ள போனதை பார்த்துட்டு ரைட்டு தலைவன் உள்ள போயிட்டான், அப்ப மெஷின் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மேல ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்துட்டு இருந்துச்சுல்ல, மெஷின் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பறந்து போய் ஆத்துல விழுந்துடுறாரு. இந்த கேப்ல ஒபிலியா ஜேசனை அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நீ எங்க போனாலும் எனக்கு கவலை இல்ல, இன்னையோட உலகம் என்னோட கண்ட்ரோல்ல வரப்போகுது, இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் போயிட்டு மீட்டிங் முடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஜேசன் கீழே போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்றாரு. அங்க நம்ம இங்கிலாந்தோட பிஎம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாட்டுடைய பிஎம்மும் அங்க இருக்காங்க. அந்த ஜேசன் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தானே எல்லா கவர்மெண்ட் கிட்டயும் பேச போறேன்னு. இப்ப இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் இருக்கே ரொம்ப புத்திசாலி. ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே சைனா போட்டதுக்கு அப்புறமா தான் பேசவே ஆரம்பிக்குது. ஓகே, எங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஜேசனோட கம்பெனி ஹேக் பண்ண விடாம பாத்துப்பாங்கன்னு நம்புறோம். ஜேசன் வந்து உங்க ஸ்பீச்சை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவர் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி வெளியில காமிச்சா எப்படா உள்ள போறதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் எட்டி பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோவை பாருங்க நடுங்கிட்டு இருக்காரு குளத்துல வந்து. அங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிட்டே ஒரு குரூப் உள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி உள்ள போக ஜேசனோட ஆட்கள் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ நைஸா அவங்க எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோவை காணா. எங்கடா போனவன், ஒருவேளை அந்த சைடு போயிட்டானோ அப்படின்னு சொல்லி வேற இடத்துல போய் தேடும் போது நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அங்க நிறைய நைட்டோட சூட் எல்லாம் இருக்கும். அதுல ஒன்ன போட்டுக்கிட்டு அவரால் தூக்கவும் முடியல, பட்டார்னு கீழே விழுந்துடுறாரு. அசிஸ்டன்ட் வந்து இப்ப தூக்கி விடும் போது சூட்டை கழட்டலான்னு பார்த்தா நல்லா துரு பிடிச்சிருக்கிறதுனால ரொம்ப பழைய சூட்டு போல இருக்கு. ஒப்பிலியாவும் பக்கத்துல வந்துடுறாங்க. ஆயில் எல்லாம் போட்டு ட்ரை பண்ண வரவே மாட்டேங்குது. யோ பரவாயில்ல விடியா, அங்க உலகத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே சைன் வாங்க போறான், போய் அதை ஃபர்ஸ்ட் தடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோ அதை கேட்டுட்டு வேகமா அந்த மீட்டிங் நடக்கிற ஹாலுக்கு போறாரு. திரும்ப வந்துட்டானா அப்படின்னு ஜேசன் உருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை முன்னாடி வைக்கும் போது ஒபிலியா எண்ணெயை ஊத்திருப்பாங்க இல்லையா, அது வலிக்கு தலைவன் சர்ன்னு படிக்கட்டுல இருந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டா வெளியே போயிடுறான். அப்பாடா அவ யாரோ லூசு பையா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம மீட்டிங்க பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அவருடைய ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அங்க வெளியே நம்ம ஹீரோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒபிலியா பக்கத்துல வந்து தூக்கி விடும் போது உன் போனை கொடு, நான் என் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்றேன், அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் போனை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஆத்தோரமா வந்து கால் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு ஜேசன் உங்க எல்லாரோட டேட்டாஸையுமே நாங்க மேனேஜ் பண்ணுவோம், முடிஞ்சா அப்பப்ப ஆல்டரும் பண்ணுவோம், பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம பிஎம்க்கு ஒரு சில டவுட் வருது. அதை கேட்கலான்னு பார்க்கும்போது வாய்மூடு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு கிளவி. இங்க பாருங்கடா, நீங்க சைன் போட்டு தான் ஆகணும், ஏன்னா யூரோப் ஃபுல்லா போய் என் கண்ட்ரோல், பிஎம் ஏற்கனவே சைன் போட்டுருச்சு, எனக்கு பிரச்சனையே இல்ல, இப்ப இங்கிலாந்து என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல உள்ள எல்லா பவரையுமே ஆஃப் பண்ணிடுறான். மொத்தமா காலி, கனெக்ஷன் இல்ல. பிஎம்க்கு இப்பதான் புரியுது ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இங்கிலாந்துல மட்டும் இல்ல உங்க எல்லாரோட கண்ட்ரில இருக்க கரண்டே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப மட்டும் நீங்க சைன் போடல மொத்தமா காலி பண்ணிடுவேன், டிஃபென்ஸும் இருக்காது ஒன்னும் இருக்காது, எவன் நினைச்சாலும் நாட்டுக்குள்ள புந்து எதையும் அழிக்க முடியும், பண்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருமே இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஆத்துக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ பிஎம் ஆபீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு பார்க்கும்போது தலைவன் ஒரு விஷயத்த மறந்துடுறான். கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அசிஸ்டன்டோட வைஃப் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆத்துக்கு பக்கத்துல வச்சு போன் பண்ணிடாதீங்க, எந்த சிக்னல் கிடைச்சாலும் மிசைல் ஆக்டிவேட் ஆயிடும் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை மறந்துட்டு கால் பண்ணிடுறாரு. அங்க மிசைல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஐயோ என்னப்பா அது, நியூக்ளியர் வெப்பன் போது, இது ஆக்சிடென்டா இல்ல உண்மையிலே கவர்மெண்ட்ல இருந்து லான்ச் பண்ண சொல்றாங்களான்னு தெரியலையே, நான் பிஎம் ஆபீஸ்க்கு செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப் கால் பண்ணும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் பிஎம் ஆபீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல பிஎம்மோட அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. அவங்க ஒரு கால் அட்டெண்ட் பண்ண நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இன்னொரு சைடு போன் அடிச்சிட்டு இருக்கு. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹோல்ட்ல போட்டுட்டு வேற ஒரு சைடு இன்னொரு போன் எடுக்கும் போது மிசைல் லான்ச் பண்றதுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்காங்க அசிஸ்டன்டோட வைஃப். அட்டாக்கா என்ன சொல்றீங்க, இருங்க இருங்க நான் பிஎம்க்கு கால் பண்ணி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் ரெண்டுத்தையுமே பக்கத்துல வச்சுட்டு பிஎம்மோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இங்க போனும் பக்கத்துல இருந்துச்சுல்ல, நம்ம ஹீரோ இங்க ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போகுது, அட ஏமா கேக்குதா இல்லையா, தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின் போது புரியுது தாக்கிடுவோம் பசங்களா, மிசைல அடிச்சு லான்ச் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு ஹீரோ ஒன்னும் புரியல. மிசைலா அப்படின்னு டவுட்டா கேட்கும் போது இப்ப பின்னாடி அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய மிசைல் மேல வந்துட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு மேல போன மிசைல் திரும்ப கீழே வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. பக்கத்துல எங்கேயோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு மேடம், பழைய மிசைல் இல்ல, அதான் ஸ்ட்ரைட்டா அங்க போய் இறங்க போகுது அப்படின்னு சொல்ல அது எங்க போய் இறங்க போகுதுன்னு பார்த்தா பக்கத்துல தான் வில்லனோட கப்பல் இருக்கு. அந்த கப்பலோட சர்வர்ல தான் ஹீரோ ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த மிசைல் நேரா போயிட்டு அந்த கப்பல் பிளாஸ்டே. அதனால வில்லனோட மிஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, ஹேக்கிங் ப்ராசஸ் ஹோல்ட் ஆயிடுச்சு, ரீலோட் பண்றதுக்கு டைம் ஆகும் சார் அப்படின்னு வில்லனோட மொபைல்ல இருந்து சவுண்ட் வரும்போது ஓகே இப்போதைக்கு இங்க இருந்து எஸ் ஆகணும்டா, வெளியே போயிட்டு இவனுங்களை காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து ஜேசன் தப்பிச்சு போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு சார் மிஷன் முடிஞ்சு, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார், எப்படி சார் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி பாராட்டி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல மேல ஒஃபீலியா வந்துட்டு டேய் லூசுங்களா அவன் அங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கான்டா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு போது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கிளம்புறாங்க. டேய் இருடா இது என்னோட மிஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போலான்னு பாக்கும்போது தலைவன் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான். சூட் அவ்வளவு வெயிட்டா இருக்கு சார், இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா அவன் வீட்டுக்கே போயிடுவான் சார், வாங்க சார் வேகமா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப கிட்டக்கு போகும்போது அந்த பய உள்ள ஹெலிகாப்டர்ல ஏற போது டேய் ஜேசா அங்கேயே நில்றா உன்னை காலி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போகும்போது அவன் கன் எடுத்து நம்ம ஹீரோவை சுட பார்க்க நம்ம ஹீரோ தான் நைட்டோட ஆர்மர் போட்டிருக்காரு, தலைவனுக்கு எதுவுமே ஆகல. இப்ப பக்கத்துல போயிட்டு அவனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது எப்படியும் நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் காலி ஆயிடும், இங்கிலாண்டை காலி பண்றதுக்கு இந்த டேட்டாஸே எனக்கு போதும், நான் ஹெலிகாப்டர்ல ஏறினதுக்கு அப்புறமா என்ன எவனாலையும் ரேஸே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஹெலிகாப்டர்ல ஏற போகும்போது பின்னாடில இருந்து ஒஃபீலியா ஓடி வராங்க. அவனோட ஹெலிகாப்டரை ஹேக் பண்ண முடியும், சீக்கிரம் என்ன பண்ணலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுக்க நம்ம ஆளுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல, என்னது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, இப்ப பாரு எப்படி உன் டெக்னாலஜியை யூஸ் பண்றேன்னு லுச்சாக் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட அது ஸ்ட்ரைட்டா போயிட்டு வில்லனோட மண்டையில அடிச்சு அங்கேயே கீழே விழுந்துடுறான். இப்ப ஹீரோ பக்கத்துல போயிட்டு பார்க்கும்போது போன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, திரும்ப பவர்லாம் ஷட் டவுன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ உடனே ஒரு வால் எடுத்து போன்ல ஒரே போடு, போனும் ஷட் டவுன். நம்ம ஹீரோ வில்லனை பிடிச்சிட்டாரு. இப்ப மீட்டிங் ஹால்குள்ள போகும்போது பிரஸ் எல்லாரும் முன்னாடி நம்ம பிஎம் நான் ஒருத்தர் உதவக்காரன்னு நினைச்சேன், எங்க மிஷனை சொதப்பினதுக்கு காரணமே அவர் தான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அவர் தான் நம்ம நாட்டை காப்பாத்தி இருக்காரு, அது வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி நம்ம ஹீரோ அந்த வாரியர் சூட்ல நின்னுகிட்டு இருந்தாருல, ரொம்ப நேரத்துக்கு அந்த சூட்டை கழட்ட ட்ரை பண்ணிருப்பாரு, வரவே இல்ல. என்ன பண்றது, பிரஸ் முன்னாடி இந்த சூட்டை போட்டுக்கிட்டு தான் நிக்கணும் போல இருக்கு. லைட்டா தான் ஒரு தட்டு தட்டுறாரு, பேண்ட் கழட்டுறது. இத பிரஸ் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது யோ மானம் போதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிலியாவும் அசிஸ்டன்ட்டும் முன்னாடி நின்று ஹீரோவை மறைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப அவரோட ஸ்கூலுக்கு போறாரு. அங்க மொத்த ஸ்கூலும் ஹீரோக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, நான் என் கடமையை தானேங்க செஞ்சேன், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளாஸ் ரூமுக்கு போய் அவருடைய கேஜெட் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சார் உங்களுக்காக நாங்க அவ்வளவு ரெடி பண்ணிருக்கோம், அட கேண்டி அப்படின்னு சொல்லி அதை கையில எடுக்க இந்த சைடு நம்ம ஹீரோ கேஜெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் காணா, அதான் வாயில போட்டா தலையே செதறுமே ஒரு கேண்டி, எங்கடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு முடிஞ்சது அப்படின்னு கதை இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ் படம் பிடிச்சிருந்துச்சா? நிறைய பேர் பார்ட் 2 போடுங்க பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, இந்த ஜானி இங்கிலீஷே ஒரு பார்ட் 2 தான், அது தெரியுமா? நம்ம சேனல்ல ஏற்கனவே ஜானி இங்கிலீஷோட ஒரு பார்ட் போட்டிருந்தேன். நாங்க எத்தனையோ படங்களுக்கு பார்ட் 2 கேட்டோம், அப்புறம் ஏன்டா இதை போட்டேன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு டூட்ஸ். இந்த ஜானி இங்கிலீஷ்ல ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு, ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் அந்த அளவுக்கு சம்பந்தமே இருக்காது. நீங்க எந்த பாட்டை தனியா பார்த்தாலும் ஈஸியா உங்களுக்கு படம் புரியும். நான் கடைசியா போட்ட ஜானி இங்கிலீஷே இதுக்கப்புறம் வந்த படம் தான் நினைக்கிறேன், இது எத்தனாவது பார்ட்னு எனக்கே தெரியாது. சரி ரைட். அப்புறம் இன்னொன்னு, இந்த ஜானி இங்கிலீஷ்லாம் இருக்குல்ல, இது ஆக்சுவலா மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் இது எல்லாத்தோட ஸ்பூஃப் வெர்ஷன் போல இருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல காமெடி படம். அதே எஃபெக்ட்டோட சொன்னேனான்னு தெரியல, நானும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வருஷமா ட்ரை பண்றேன். அப்புறம் இன்னொன்னு, நம்ம செகண்ட் சேனலுக்கு வீடியோ போடுறதுக்காக உங்களோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன். ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. கமெண்ட் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல லவ்வே இல்லையா? லவ் இல்லைன்னா பரவாயில்ல, அதையும் கமெண்ட்ல போடுங்க. என்னப்பா செகண்ட் சேனல் ஆரம்பிச்சா போடுறதுக்கு வேற கண்டென்ட் இல்ல, இன்னும் நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கல, போட்டேன்னா லிங்க் தரேன், ஓகேவா? சரி ஓகே. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கயா டூட்ஸாடா. நீங்க எல்லாம் உங்க எல்லாரும் கூடயுமே டுக்கா.